இனிய காலை வணக்கம். 56வது நாள் 56வது தகவல். சொத்தின் மீதான கடன் வகைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது டேக் ஓவர் லோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாம், டேக் ஓவர் லோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வங்கியில் லோன் வாங்கியிருக்கிறோம். அந்த லோன் வட்டி அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த வங்கியில் நமக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குறைந்த வட்டி உள்ள வங்கிக்கு நம்ம வந்து நம்மளுடைய லோனை டேக் ஓவர் பண்ணிக்கிறது, அதை வந்து இங்கிருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் வந்து டேக் ஓவர் லோன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறதுங்க. இது வயது வரம்பு 21 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் வயது வரம்பு இருக்கலாங்க. கால அளவுகள் பொறுத்த வரைக்கும் வீட்டு கடனாக இருந்ததுன்னா 20 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. அரசாங்க ஊழியர்களாக இருந்ததுன்னா 30 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. இதே அடமான கடனுக்கு அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வந்து கொடுக்குறாங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 650க்கு மேலே இருக்கணுங்க. சிபில் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 மாதங்கள் எந்த ஒரு செக் பவுன்ஸும் இருக்கக்கூடாது. இஎம்ஐ டிலே பேமெண்ட் கட்டியிருக்கக்கூடாதுங்க. இது வந்து முக்கியமான நிபந்தனைங்க. ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தனிநபர் சான்று, வருமான சான்று, தொழில் சான்று, நம்ம அந்த பேங்க்குக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ திரும்பவும் இதே பேங்க்குக்கு அதே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். வீட்டு வரி, தண்ணி வரி, மறுபடியும் ஒரு விலங்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்கணும். மற்றும் லோன் ட்ராக் வேணுங்க. பழைய பேங்க்கோடைய லோன் ட்ராக் வேணும். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் வேணுங்க. என்ன பேலன்ஸ், இப்போ வந்து அவர் 10 லட்சம் வாங்கினார், இப்போ என்ன வந்து இருக்குது, அசல் எவ்வளோ இருக்குங்கிறதுக்கு உண்டான அந்த அவுட்ஸ்டாண்டிங் வேணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த பேங்க்கில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டராக வாங்கணுங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க மற்றும் சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க மற்றும் கையில் சம்பளம் வாங்குறாங்க, என் தொழிலுக்கு உண்டான ஆவணங்கள் எதுவுமே இல்லை, ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம வந்து இந்த லோன் வசதி பண்ணி கொடுக்கலாங்க. வட்டி விகிதங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வீட்டு கடனுக்கு 8% ஆரம்பித்து 12% வரைக்கும் வரும். அடமான கடனுக்கு 9% ஆரம்பித்து 14% வரைக்கும் வட்டி விகிதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வட்டி குறைப்புங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோனுக்கு போயிருக்கிறப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த வருமான வரி அப்புறம் அந்த தொழிலுக்கான ப்ரூஃப் எதுவும் இருந்திருக்காது. அப்போ நம்ம வந்து ஒரு 12% வந்து நம்ம லோன் எடுத்திருப்போம். ஒரு 3 ஆண்டுகளில் நம்ம வந்து அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 8.5% நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். நம்ம புதுசாக பேங்க்குக்கு போகிறப்போ கால அளவுகள் நமக்கு 20 ஆண்டுகள் கிடைக்கிறப்போ நமக்கு வந்து இஎம்ஐயோடைய தொகையை வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சில வங்கிகள் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லோன் வசதியை வந்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் இதோடைய நன்மைகள். இதே தீமைகள் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே எம்ஓடி பண்ணி கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த எம்ஓடியை கேன்சல் பண்ணணும். மறுபடியும் புதுசாக ஒரு எம்ஓடி ஒன்று இந்த பேங்க்குக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ இது ஒரு செலவு வருதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வக்கீல் ஒப்பீனியனு, இன்ஜினியர் ஃபீஸு, பேங்க்கோட ப்ராசஸிங் ஃபீஸு, ஸோ இந்த மாதிரியான செலவுகள் வந்து மீண்டும் ஒரு தடவை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வட்டி குறைவாக இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து சலுகையில் கொடுக்குறாங்க, 0% ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிற இந்த 2 காரணத்துக்காக நம்ம வந்து பழைய வங்கியிலேருந்து புது வங்கிக்கு மாறுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த வங்கியோடைய சிறப்புகள் என்ன, அந்த வங்கியில் நமக்கு என்ன மாதிரியான வட்டி விகிதங்கள் கொடுக்குறாங்க, அந்த வங்கியில் நமக்கு என்ன மாதிரியான சேவைகள் கொடுக்குறாங்க, போன உடனே வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்கணுங்க. அடுத்தது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்கா, ஒரு 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10,000 ரூபாய் நம்ம கட்டினா வாங்கிக்குவாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். க்ளோசிங் சார்ஜஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த டேக் ஓவர் லோன் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், நம்ம ஒரு வேளை இஎம்ஐ கட்ட தவறும் பட்சத்தில் வீடானது ஜப்தி நடவடிக்கைக்கு உள்ளாகலாம். நம்மளுடைய சிவில் பாதிக்கும். வேறு எந்த ஒரு லோனும் நம்ம வந்து வாங்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய டேக் ஓவர் லோன் தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.